அபர்காம் புதுச்சேரி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் வழங்குவது போல இலவச பஸ் பாஸ்கள் பஸ்ஸுகளை இயக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறாரு. இக்கல்லூரிகள் காலை உணவும் முன்னாள் மாணவிக்கு ஏற்பாடு செய்து, அதாவது காலை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதை அரசே ஏற்று நடத்தும் என்றும் அது நமச்சிவாயம் அறிவித்திருக்காரு. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான சேர்க்கை இன்று தொடங்கியது. மாணவர்களுக்கு சேர்க்கை சான்றிதழை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கி பேசினாரு. அப்பொழுது இந்த ஆண்டு சென்டாக்கில் 1750 பேருக்கு அட்மிஷன் இந்த ஆண்டு கல்லூரிகள் தரப்போகிறோம் என்றும், பழமை வாய்ந்த இந்த கல்லூரி இதுவரை 3500க்கு மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனரும் 2வது முறையாக கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இதுதான் முதல் நிகழ்ச்சி என்றும் தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லூரி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச பேருந்துகள் வழங்குவது போன்று கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச பேருந்துகள் வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் என்று தெரிவித்திருக்காரு. இது கல்லூரி மாணவிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்திடுவது. கல்லூரி படிக்கும் மாணவர்கள் காலையில் எழுந்து வீட்டில் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. இங்க கல்லூரியில காலை சிற்றுண்டி வழங்குவது நடவடிக்கை அரசே ஏற்படுத்தி தரும் என்று சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஸ், இலவச பஸ் மற்றும் காலை உணவு திட்டத்தையும் புதுச்சேரி அரசு ஏற்று நடத்தும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்திருக்காரு. அதனால் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனடி நடவடிக்கை எடுக்குவதாகவும் தெரிவித்திருக்கார். அபர்காம்.